போய் மாடுகளெல்லாம் அவரவர்கள் அது அதனுடைய வீடுகளுக்கு தானாக போயிருச்சு. இவர் அந்த ஊர் எல்லையில் இருக்கிற மன்றத்தில் தவத்தில் ஆள்கிறார். ஆளும்போது அவருடைய மனைவி, மூலனுடைய மனைவி, அவ வர்றா. என்ன மாடெல்லாம் வந்துருச்சு, நீங்கள் என்ன வீட்டுக்கு வரலையே அப்படின்றா. இவர் பேசாமல் நெட்டையில் இருக்கார். என்ன நான் பேச பேச பேசாமல் இருக்கியே அப்படின்ட்டு அதுக்கப்புறம் ஊர் ஆட்களை எல்லாம் கூட்டிகிட்டு வர்றா. நான் பாருங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டா, இந்த ஆள் வரமாட்டேன்னு இங்கேயே உட்காந்து சண்டித்தனம் பண்ணுறாரு அப்படின்னு. அப்புறம் எல்லாரும் என்னப்பா வாப்பா அவன் முன்னாடி அழுகுது பாரு அப்படின்னாங்க. அவன் அசையவே இல்லை. அவன் தியானத்தில் அப்படியே நிலகுத்தி உட்காந்துருக்கான். சரி இவன் வேறு நிலையில் இருக்கான், இவன் இனிமேல் உனக்கு பயன்பட மாட்டான், நீ போ அப்படின்னா அவள் அழுதுகிட்டே போயிட்டான். அப்புறம் இவர் நிட்டை கலைந்து எழுந்தார், தன்னுடைய உடலை தேடி சென்றார். மீண்டும் தன்னுடைய உடலுக்கே பாய்ந்து விடலாம் என்று கருதினார். அந்த உடம்பு அங்கே இல்லை. அப்போ இது இறைவனின் திருவுள்ளம் அப்படின்னு கருதி தான் எந்த மூலன் என்கிற இடையனுடைய உடம்புக்குள் புகுந்தாரோ அந்த உடம்புக்குள்ளேயே இருந்து மீதி வாழ்க்கையை வாழத் தலைப்பட்டார். வெறும் மூலனாக இருந்தவன் யோகியினுடைய உயிர் உள்ளுக்குள் வந்ததனால் இப்போது திருமூலன் ஆகிவிட்டான். திருமூலன் அந்த அரச மரத்தடியில், போதி மரத்தடியில் உட்கார்ந்தான். உட்கார்ந்து நிட்டையில் இருந்தான். நிட்டையிலிருந்து ஆண்டுக்கு ஒரு முறை விழித்தான். ஆண்டுக்கு ஒரு பாட்டு எழுதினான். அப்படி 3000 ஆண்டுகள் வாழ்ந்தான். 3000 பாட்டுகள் எழுதினான். அது திருமந்திரம் என்ற தொகுப்பாக ஆயிற்று. இதுதான் திருமந்திரம் வந்த கதை, திருமூலர் வந்த கதை என்று சொல்லப்படுகிறது. இது பெரிய புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு.